அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். திருச்சியில் இருக்க IIM நிறுவனத்தில், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் நான் டீச்சிங்க்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 6 விதமான பதவிகளுக்கு 7 காலி பணியிடங்களுக்கு நான் டீச்சிங்க்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன பணியிடங்கள்னால் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஜூனியர் சிஸ்டம் இன்ஜினியர், ஜூனியர் அசிஸ்டண்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பணியிடங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெகுலர் பேசிஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்க, விண்ணப்பிப்பதற்கான ஸ்டார்டிங் டேட் 18 நவம்பர் 2025 அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 16 டிசம்பர் 2025. அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளே இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கணும். இதை பற்றின விவரங்களை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு பிறகு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு காலி பணியிடங்கள் விவரங்கள் பார்க்கலாம். சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு 2 காலியிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு URக்கு 1, OBCக்கு 1 ஒதுக்கியிருக்காங்க. அடுத்த பதவி சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்லேயே கிரேடு 2ல் ஒரு வேக்கன்சி இருக்குது, அது URக்கு இருக்குது. அடுத்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 காலியிடங்கள் URக்கு இருக்குது. ஜூனியர் சிஸ்டம் இன்ஜினியர் கிரேடு 2க்கு ஒரு வேக்கன்சி, அதுவும் URக்கு இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹிந்தியில் ஒரு வேக்கன்சி UR கேண்டிடேட்ஸ்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி EWS கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில் உள்ளவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த 7 காலியிடங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. முதல்ல நான் டேட் பார்த்துட்டு சொல்லிட்டேன், அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. UR, EWS, OBC இவங்களுக்கெல்லாம் 500 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகவும், SC, ST, BWPD, எக்ஸ் சர்வீஸ் மேன், உமன்ஸ் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லோரும் 500 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு பதவிக்குமான வயது வரம்பு கல்வி தகுதி பார்த்துடலாம். சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1க்கு சம்பளம் லெவல் 12ல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு 55 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி போஸ்ட் கிராஜுவேட், ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு கூடுதலாக அதோட போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட்லேயே மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, அதாவது MBAயில் முடிச்சிருந்தீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதோட உங்களுக்கு டிகிரி அல்லது டிப்ளமோவில் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கீங்கன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த 3 விதமான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 3 வித குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக 12 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதையும் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸரில் கிரேடு 2ல் அதுக்கான விவரங்கள் பார்ப்போம். அதற்கு சம்பளமாக லெவல் 11 கொடுக்குறாங்க. வயது வரம்பு 50 வயதுக்குள்ளே இருக்கணும். நம்ம மேலே பார்த்த அதே கல்வி தகுதி தான். எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருடத்துக்கு போதுமானது அப்படி சொல்லியிருக்காங்க, அதை உள்வாங்கிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பதவி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். அதற்கு லெவல் 10ல் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கணும். மேலே பார்த்த அதே குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் மாறுது. 8 வருடத்திற்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற பதவி ஜூனியர் சிஸ்டம் இன்ஜினியர் கிரேடு 2க்கு சம்பளமாக லெவல் 6 கொடுக்குறாங்க. 40 வயதுக்குள்ளே அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி BSCயில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா IT முடித்தவங்க, இல்லைனா BCA முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது BTechல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா ECE, எலக்ட்ரானிக்ஸ் அல்லது IT இதில் ஏதாவது ஒரு BTechல முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக 6 வருட அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த பதவிக்கு. அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட் ஹிந்திக்கு லெவல் 4ங்கிற லெவலில் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. 32 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் இங்கிலீஷ் ஹிந்தி வச்சு படிச்சிருக்கணுங்க. இது உங்களுக்கு பல்வேறு ஒரு 2-3 விஷயத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். 4 வருட அனுபவம் இதுக்கு இருக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசியாக ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு லெவல் 4ல் உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. அதற்கு நீங்கள் 32 வயதுக்குள்ளே இருக்கணும். அதற்கான கல்வி தகுதி என்னென்னா, கிராஜுவேட் டிகிரியில் காமர்ஸில் டிகிரி முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அல்லது எனி டிகிரி முடிச்சுட்டு கூடுதலாக
அதாவது இன்டர் சிஏ, இன்டர் ICWA கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கூடுதலாக 4 வருட அனுபவம் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்த எல்லா போஸ்ட்டுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதையும் உள்வாங்கிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு உங்களை அப்ளை பண்ணதுக்கு பிறகு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட் மற்றும் இன்டர்வியூ வச்சு தான் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதை அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு எப்போ ஓப்பன் ஆகும்னா 18 நவம்பரில் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? அந்த லிங்க் வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனையும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.